ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காமாட்சி சங்கர, காமகோடி சங்கர. பேரன்புக்கினிய பக்தர்களே, ஆன்மீக பக்த கொடிகளே, நான் இப்பொழுது எங்க இருக்கேன்னா யுனைடெட் கிங்டம்ல கொவென்ட்ரின்ற ஒரு இடத்துல நமது அருள்மிகு சிவமுத்து மாரியம்மன் திருக்கோவில் அஸ்வாரூட வாராகி சக்தி பீடத்தில் இப்போ நான் இருக்கேன். இந்த கோவிலில் நம்மளுடைய மகாபெரியவா ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளுடைய மணிமண்டபம் இங்கே எழுப்பின்றிருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பா கண்டம் இந்த யூகேல ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஐரோப்பாவில் இருக்கிறவங்க இங்கே வழிபடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு கிராண்டியர் மணிமண்டபம் இங்கே எழுப்ப போகிறா. வேலைகள் நடந்துருக்கு. எல்லா பக்தர்களும் தங்களால் இயன்ற உடலுதவியும் பொருளுதவியும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் மகாபெரிவா பக்தர்கள், மகாபெரிவா குழந்தைகள் எல்லோரும் இங்கே கொவென்ட்ரியில் இங்கே 2026 மணிமண்டபம் வெகு சீக்கிரமே வரப்போகிறது. அதற்கு நம்மால் இயன்ற, அதாவது இது நம்ம பெரியவா கோயில், பேரே அதான் வச்சிருக்கா, நம்ம பெரியவா கோயில், நம்ம பெரியவா ஆலயம் இது. ஸோ பெரியவாக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வியாபித்திருக்கா. ஜெகத்குரு நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டியா, பெரிய மகானுபாவரா நமக்கு இருந்திருக்காரு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நமது இந்து சனாதன தர்மத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ரமண மகரிஷி கூடலாம் இருந்து எல்லா மகாபெரிவா நமக்கு அருளை வாரி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட மகோன்னதமான ஜெகத்குரு ஸ்ரீ காமகோடி பகவத் பாதாள் பீடம் நமது சந்திரசேகரேந்திர சுவாமிகளுக்கு மணிமண்டபம் வெகு சீக்கிரமே அமைய இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன், வீரமணி சுவாமியுடைய மகன். இங்கே இன்னைக்கு பக்தி சிகிச்சை பண்ண அவ்வளோ எனக்கு மன திருப்தியாக இருந்தது, மனசாந்தியாக இருந்தது. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இந்த இடம். கண்டிப்பாக இங்கிலாந்து யூகே வர எல்லாரும், இந்தியாவிலேருந்து வந்தால் சரி, எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் இந்த கொவென்ட்ரிக்கு வாங்க. நமது சிவமுத்து மாரியம்மன் திருக்கோவிலும் அஸ்வாரூட வாராகி சக்தி பீடத்தில் அமைந்திருக்கும் மகாபெரிவா தரிசனம் பண்ணுங்க. மகாபெரிவா மணிமண்டபம் கட்டுறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கூறி, ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். அந்த வகையில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னது போன்று நாம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து மகாபெரிவாளின் கருணை கடாட்சத்தை பெற வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காமாட்சி சங்கர, காலடி சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சந்திரசேகரேந்திர சுவாமிகளே சரணம்.